அப்படியே ஸ்வீட் எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சூப்பராகிட்டு மாங்காய் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. மாங்காய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இப்போ மாங்காய் சீசன் டைங்க. சீசன் டயத்தில் இந்த மாதிரி மாங்காய் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உர மாங்காவாக வாங்குங்க. உர மாங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாங்காய் வந்து கிளிமுக்கு மாங்காய் வந்து நம்ம ஸ்வீட் பண்ணோம்னா புளிப்பு அவ்வளோ இருக்காது, ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கும். அதே உரக்காயாக வாங்கினீங்கன்னா அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணாலே போதும். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோட்டத்துலலாம் நிறைய மாங்காய் கிடக்குங்க. இப்போது சீசன் டைம்னா விலை கம்மியான இருக்கிற நேரத்தில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம். அப்பப்போ ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்ருக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் கிளிமுக்கு மாங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. மாங்காய் வந்து டேஸ்ட் வந்து புளிப்பே இருக்காது. மீன் குழம்புக்கெலாம் போட்டால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஊறுகாய் பண்ணலாம், சாம்பாருக்கு போடலாம், அவியலுக்கு போடலாம். அப்படியே சும்மா கல்லை கொண்டு நச்சு சாப்பிட்லாங்க. ஒரு மாங்காய் பறிச்சாச்சு. மாங்காய் வந்து காம்பை ஆஞ்சி எடுத்துக்கோங்க. காம்பை ஆஞ்சி எடுத்துட்டு நம்ம தோலை நீக்கிடணுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மஞ்சள் கலரில் வரணும். வந்தால் தான் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேடை வச்சு நம்ம தோலை சீவி எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இந்த மகளையும் நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கணம் தேவையோ அதுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ மாங்காய் கூட இருக்குது. ஒரு மாங்காவே 1/2 கிலோ வந்துடுதுங்க. இது 750 கிராம் இருக்குது. மாங்காய் வந்து இந்த மாதிரி தோலை நல்லா நீக்கி எடுத்துக்கோங்க. தோலை நீக்கி எடுத்தாச்சுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சு தான் அரைக்க போகிறோம். அதனால் எப்படி ஆனாலும் கட் பண்ணிடலாம். மாங்காய் நறுக்கணுன்னே நாக்கிலேருந்து எச்சி ஊறுதுங்க. மாங்காய், லெமன், புளி இதெல்லாம் எடுத்தாலே நமக்கு பல் கூச்சம் கொடுத்துரும். அது மாதிரி எச்சியும் ஊற ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் வைக்கணும்னா இட்லி குக்கரில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா ஒரு கடாயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணுங்க. ரொம்ப ஊற்றாண்டாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கணுங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். பாதி அளவு வந்துருச்சு. இன்னும் பாதி வேகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க.
நல்லா வந்துருச்சுங்க. 1 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மேங்காய் பாருக்கு வந்து மேங்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் நீங்கள் வெள்ளை சுகரும் ஆட் பண்ணிடலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாங்க. பாகு வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பைன் பேஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை காய்ச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்குது பாருங்கள், அதை காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வெல்லம் எடுத்துக்கிடலாம். ஒரு பெரிய பவுலுக்கு அரை பவுல் எடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்து ஊற்றினோம்னா கல், தூசி, மண் எதுவும் இருக்காது, நமக்கு வந்துடும் வெளியில். நாட்டு சக்கரையில் வந்து ஏதாவது தூசி துரும்பு இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு வடிகட்டி ஊற்றினோம்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்க வந்து ஸ்வீட் மாங்காய் தான், கிளிம்புக்கு மாங்காய். நல்ல உரக்காயாக தான் எடுத்துருக்கேன். அதிலே நிறைய ஸ்வீட் இருக்குது, அதனால் கொஞ்சம் அரை பவுல் எடுத்துருக்கேன். 100 கிராம் எடுத்துருக்காங்க. இது நல்லா காயட்டும். கம்பி பதம் வேண்டாம், காஞ்சா போதும். இப்போ பாகு பதம் வந்து தேவையில்லை, நமக்கு காஞ்சா போதும். அது கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நெய், எண்ணெய் எதுனாலும் தடவிக்கங்க, நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. காயறதுக்கு 2 நாள் ஆகுங்க. வெயிலில் வைக்கணும். நம்ம வெயிலில் வச்சு காய வச்சோம்னா 2 நாளில் காஞ்சிரும். நெய் தடவியாச்சு. வெல்லம் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. அதை அப்படியே இறக்கிட்டு நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஸ்வீட் வந்து நான் கரெக்டான ஸ்வீட் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வந்து இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் இருந்தால் தான் அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம மாங்காவை ஆட் பண்ணிடலாம். மாங்காய் வந்து நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சிக்கணுங்க. கட்டி இல்லாமல் அரைச்சாதான் நல்லா கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு வலிச்சு ஊற்றிட்டு கிண்டி கொடுக்கணுங்க. நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்தால் தான் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல கலர் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகரோட இதான் நல்லது. நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கலாங்க. கடையிலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் ஆம் மிட்டாயி, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகள் வந்து அப்பப்போ ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்ருவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும், நம்ம எடுத்துக்கிடணும். இதில் நீங்கள் சுக்கு பொடி வேணாலும் சுக்கு பொடி போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம இஷ்டம்தாங்க. லெமன் பிடிச்சி ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதி விட்டு வரட்டும். நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா டப்பு டப்புன்னு தெரிச்சு எல்லா இடமும் ஆயிரும். கிண்டிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு தெரிக்காது. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தேன்னா டப்பு டப்புன்னு தெரிக்காதுங்க உங்களுக்கு. பார்த்து நின்றுக்கங்க பக்கத்தில். நல்லா அடுப்பை வந்து லோவில் வச்சு கிண்டி விடுங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வேகணுங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு துளி கூட தெரிக்கலைங்க. அடுப்பை ஸ்பீடாக வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கூட நமக்கு தெரிக்கல. இந்த மாதிரி கிண்டி விடுங்க, சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. மேங்காய் பார் ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்படியே பிளேட்டில் ஊற்றிடலாம். நல்லா கொதி அடங்கிருச்சு. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே பிளேட்டில் ஊற்றிடலாங்க. நான் வந்து கொஞ்சம் பருப்பு பீஸாக எடுக்க போகிறேன். நைஸாக வேணுன்னா நைஸாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி சுற்றி விட்டாலே போதுங்க. நம்ம கரண்டி வச்சுலாம் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி விட்டாலே நமக்கு பருப்பு பீஸாக கிடைக்குங்க. சரிங்களா? அப்படியே ஆற விட்டு நம்ம வெயிலில் வைக்கணுங்க. எனக்கு பால்கனில் வெயில் வரும். பால்கனில் தான் வைக்க போகிறேன். இப்போ ஆறட்டும், நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறது இந்த பிளேட்டில் ஊற்றிருக்காங்க. இதை எப்படி நம்ம தேய்ச்சே விடாண்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். லாஸ்ட் உள்ளதை வலிச்சு விட்டோம்னா அப்படியே திட்டாக தெரியுங்க. அதனால் லாஸ்ட் உள்ளதை வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடணும். அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சூப்பரான மேங்காய் பார் ரெடிங்க. இது இந்த இடத்துல இருக்கட்டும். இது அப்படியே ஏர் பப்ளிஸ் இல்லாமல் வச்சாச்சுங்க. நல்லா ஆறட்டும், வெயிலில் வச்சுக்கலாம். மேங்காய் அரைச்சி நம்ம ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. 2 நாள் வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. சூப்பராக காஞ்சிருச்சுங்க. அடிக்கிற வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கிடலாம். அதை நம்ம வெல்லம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சிருக்கனால எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே ஒரு கட்டிங் போர்டில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இப்போ சின்ன தட்டில் ஊற்றி வச்சோம் பாருங்க. அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. அதையும் அப்படியே எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா? சூப்பராக காஞ்சிருச்சுங்க. நைஸாக வேணும்னா இந்த மாதிரி நைஸாக ஊற்றிக்கோங்க. தின்னமாக வேணும்னா இந்த மாதிரி தின்னமாக ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு அப்படி கட் பண்ணிக்கோங்க. மிட்டாய் மாதிரி கட் பண்ணோன்னா மிட்டாய் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரோல் மாதிரி பண்ணோன்னா ரோல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பெல்லாம் கட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. புது கட்டிங் போடுங்க. வாங்கிட்டு வந்தேன். அதில் வச்ச உடனே வடிக்கிட்டு போகுது. நேராக வச்சுட்டு அப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி விடணும்.
பார்த்தீங்களா, டைமண்ட் மாதிரி கட் பண்ணிட்டேன். எப்படி வேணாலும் கட் பண்ணிடலாங்க. சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. எம்மி எம்மி மேங்கோ ஸ்வீட் ரெடிங்க. சூப்பராக கட் பண்ணியாச்சுங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஸ்வீட் எடுத்து வச்சுக்கிடலாங்க. சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம ரோல் மாதிரி பண்ணிடலாங்க. அப்படியே பித்தி எடுத்துக்கலாம். இல்லைங்களா, நைஸாக வேணும்னா நைஸாக அந்த மாதிரி பண்ணி ரோல் மாதிரி பண்ணிடலாங்க. நம்ம அப்படியே கையில் வச்சு உருட்டினோம்னா நல்ல ரோல் மாதிரி ஆயிரும். சூப்பராக பண்ணியாச்சுங்க. ரோலும் பண்ணியாச்சு. டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது உங்களுக்கு. நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன். நாட்டு வெல்லம் போட்டு சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். சாப்பிட்டு பார்க்கலாங்க. மேங்கோ ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம கிளிமுக்கு மாங்கானோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. எம்மியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.